வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டன் ரோஸ் தோட்டத்தில் எப்படி பூத்துருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரே ஒரு ஸ்டெம் கொடுத்தாங்க. அதை தான் கொண்டு வந்து வச்சேன். அதோடு சேர்த்து எனக்கு லெமன் கிராஸும் கிடச்சிது, அவங்க கொடுத்தாங்க. சரி எல்லாம் சேர்த்துட்டு இது ஒரே ஒரு குட்டி ஸ்டெம்மு தானே வைப்போம், அது எங்கே வளரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் லெமன் கிராஸை அமுக்கிட்டு இந்த பட்டன் ரோஸ் நல்லா வளர்ந்துருச்சுங்க. நான் பொதுவாகவே ஈவினிங் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறதுனால இந்த பூக்குதா பூக்கலையா, அந்த செடி நல்லா ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பூக்குதா பூக்கலையா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் இன்றைக்கி காலையில் போகிறேன், அழகாக பூத்துருக்குங்க நிறைய. ஈவினிங் ஆனால் அது அப்படியே வாடிடும். அதனால் எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேமராவில் எடுத்துகிட்டு 2 கலர் நட்டிருந்தேன். 2மே ஒரே ஸ்டெம்மு தான் நட்டிருந்தேன். ஆனால் பட்டோடு கொண்டு வந்ததுனால இது என்னென்ன கலருன்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிடச்சது ஒரே ஒரு கலர் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த சின்ன பெட்டல் ரோஸ் ஒரே லேயராக இருக்கும், அந்த ரோஸும் அதில் இருக்குது. அதையும் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. பைப்பு ஒன்று கிடச்சிது, அதில் தான் நான் இதை நட்டு வச்சேன். அப்புறம் இந்த ஒரு பெரிய பைப் எடுத்தேங்க. பெரிய பைப்பில் அங்கங்கே ஓட்டை இருந்துச்சு, அதிலே நட்டு வச்சது சூப்பராக வந்திருக்கு. இடையில சும்மா ஒரு ஸ்டெம்மாக இதுலேருந்து பறித்து ஊனி வச்சேன். அதுவும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தண்ணிகள் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டோன்னு வைங்க, நல்லா பூக்க ஆரம்பிக்குது. நான் பூக்காதுன்னு நினச்சேன். ஒரே ஒரு சின்ன ஸ்டெம்மை வச்சு இது எங்கே வரப்போகுதுன்னா நான் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ 4-5 தொட்டியில் வச்சு காம்பவுண்டில் வச்சுருக்கிறேன். நீங்களே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு சீசன் பிளான்ட்டுங்க. எப்போயா திடீர்னு தான் நிறைய பூக்கும், அப்புறம் திடீர்னு அது காணாமல் போகும், அந்த வெரைட்டிஸே இல்லாமல் இருக்கும். அப்புறம் எங்கேருந்தா பறித்து கொண்டு வந்து வைக்கும்போது திருப்பி அதுங்க நல்லா மைக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் எப்போவுமே தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அப்புறமேட்டு திடீர்னு காணாமல் பட்டு போயிடும். அதனால் இந்த பிளான்ட் கிடச்சதுன்னா வச்சு இது ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட். தொட்டியில் அப்படியே போட்டு தொங்க விடுவாலாம். பைப்புகள் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைப்புகளில் இதை அப்படியே சும்மா மண்ணில் பாதி புதைச்சி வச்சுட்டு இதை நட்டு வச்சுருக்கேன். அந்த பைப்லேயே அங்கங்கே ஓட்டை போட்டு அதில் இடையில ஒவ்வொரு ஸ்டெம்மை சொறி வச்சாலுமே அதுங்க பூக்க ஆரம்பிக்குது. பார்க்க அழகாக இருக்குது. நானும் நிறைய நட்டு வச்சு உங்களை காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.